Hi guys, welcome back to my channel Cookcooking Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இஞ்சி பூண்டு விழுது கலர் மாறாம எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறது பத்தி பார்த்துக்கலாம். இங்க நான் 2 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன், 2 கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தோல் உரித்து நல்லா பொடி பொடி துண்டுகளாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இது போல் அரைக்கும் போது நமக்கு கலர் மாறாமல் 6 மாதம் வரை இந்த இஞ்சி பூண்டு கெடாமல் இருக்கும். வாங்க இது எப்படி அரைக்கிறது பற்றி பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பேட்ச் நான் அரைச்சிட்டேன். 2வது பேட்ச் அரைக்கும் போது நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கினேன். அதே இன்னொரு கைப்பிடி அளவு நான் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இது அரைக்கிறதுக்காக இங்கே கல் உப்பை நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இங்கே ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செக் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த மாதிரி பதத்தில் வேணுமோ அதுக்கேற்றா போல் இந்த இஞ்சி பூண்டு விழுதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நான் இஞ்சி பூண்டு விழுத நான் 2 கிலோ இஞ்சி 2 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். மொத்தம் எனக்கு 4 கிலோ. இப்போ இந்த 4 கிலோவில் நான் சால்ட் உப்பு நான் எடுத்திருக்கேன், தூள் உப்பை. அது கொஞ்சமாக 1/2 கிலோ உப்பு எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக இந்த இஞ்சி பூண்டு விழுதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த இஞ்சி பூண்டு கெட்டு போகாது. இது இயற்கையான ப்ரிசர்வேஷன். இது கெமிக்கல் எல்லாம் சேர்க்க நம்ம இது போல் பண்ணுறதுனால நமக்கு 6 மாதம் வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு கெடாமல் கலர் மாறாமல் நமக்கு அப்படியே இருக்கும். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட்டு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுக்கிட்டேன். இல்லைன்னா ஏர்டைட்டு கிளாஸ் பாட்டிலையும் போட்டுக்கலாம். எனக்கு கிளாஸ் பாட்டில் செட் ஆகாது. குழந்தைங்கள் இருக்கிறதுனால உடைச்சிடுவாங்கன்னு பயத்தில் நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதில் நான் டேட் எழுதி வச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் 6 மாதத்துக்குள்ளேயே எனக்கு இது காலி ஆகிடும். எனக்கு 6 மாதம் வரைக்கும் வராது. நான் மிளகாத்தூளை விட இஞ்சி பூண்டு விழுதை தான் நான் ரொம்பவே குக்கிங்கில் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு மினிமம் 4 மந்த்லேயே இது எனக்கு காலி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இதை அரைச்சி இந்த இஞ்சி பூண்டு விழுதை நான் அன்றைக்கே நான் ஃப்ரீசரில் வச்சு மறுநாள் எடுக்கும்போது பார்க்கும்போது இது எனக்கு ஐஸ் கட்டிலாம் ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருந்தது. அதை ஒரு ஏர்டைட் கிளாஸ் பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி இந்த கிளாஸ் பாட்டிலை நான் ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் ஃப்ரீசரில் வச்சுடுவேன். தேவைப்படும் போது அப்பப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்படி தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நாம் ப்ரிசர்வேஷன் பண்ணி ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது பிரியாணி, கறி மசாலா பண்ணுறதுக்கு, கறி வகைகள் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். நம்ம கெட்டு போயிடும்ன்ற பயமே தேவையில்லை இந்த உப்பு சேர்க்கறதுனால. இந்த இஞ்சி பூண்டு விழுது மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.